வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த இந்தா சத்துமாவு கஞ்சி, இதை குடிச்சிட்டு படி. வைக்கா, நான் இன்னும் பல்லு கூட விளக்கல. காலையில எழுந்து பல்லு விளக்கிட்டு முகம் கழுவிட்டு உக்காந்து படியாண்டி. அழுக்கு மூஞ்சியோட உக்காந்துருக்கா. அடி வேற. இந்த ரூம் உள்ளே உட்காந்து எது நைட்டு எது பகல்னே எனக்கு தெரியல. எத்தனை மணிக்கு தூங்கினே தெரியல. எப்படியும் ஒரு 10-12 மணி ஆயிருக்கும். படுத்து 3 மணிக்கெல்லாம் எழுந்துட்டாங்க. 3 மணிக்கெல்லாம் எழுந்து நான் எங்க பல்லு விளக்குறது? அப்படியே உட்காந்துட்டேன். ஏட்டி, கோச்சிங் கிளாஸ்க்கு வேற போகல, பாஸ் பண்ணிடுவல்ல? வாயில நல்ல வார்த்தையே வராதா? இப்ப நான் என்ன கேட்டுவிட்டேன்? நானும் எப்படியாவது பாஸ் ஆயிடலான்னு தான் ராப்பகலா படிச்சுட்டு இருக்கேன். நீ வந்து என்கிட்ட பாஸ் பண்ணிடுவல்லன்னு சந்தேகமா கேக்குதா? என்னத்த பண்ண, நம்மள மாதிரி கிராமத்துல பிறந்தா இப்படிதான் கஷ்டப்படணும். நான் படுற கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு தான் உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். எப்படியாவது படிச்சு பாஸ் ஆயிடு. என் தங்கச்சி டாக்டர்னா எனக்கு பெருமை இல்லை. எப்படியாவது படிச்சு டாக்டர் சீட்டு மட்டும் வாங்கிடு. காலேஜ் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னக்க பண்ண? கோச்சிங் சென்டர் போய் படித்தா நிறைய ரிவிஷனு, எக்ஸாமு, டெஸ்ட்டு எல்லாம் வைப்பாக. அங்கே போய் பரிச்சு எழுதுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும். நம்மக்கிட்ட கோச்சிங் கிளாஸ் போகிற அளவுக்கு பணம் இல்லையே. அப்பாவுக்கு வேற இப்படி இருக்கு. இந்த நிலைமையில நான் படிக்கிறதுக்கும் நீங்கள் செலவு பண்ணணும், குடும்பத்தையும் பார்க்கணும். சே, பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டேன். நானும் பையனாக பிறந்திருந்தா மூட்டை தூக்கியாவது படிச்சிருப்பேன். ஹேய், என்னத்துக்கு நீ இதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்க? ஓ வேலை என்ன? படிக்கிறது. அதை மட்டும் பண்ணு. உனக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன புக்கு வேணுமோ என்கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன். பிறகு என்ன, இதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது. உனக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதான் நானும் சொல்கிறேன், நல்லா படி. எவ்வளோ செலவாக இருந்தாலும் அதை பற்றி நீ யோசிக்காத. என் தங்கச்சி டாக்டர்னு ஊரெல்லாம் சொல்லுவேன். சரிக்கா. இந்த சத்து மாவு கஞ்சம் குடிச்சிட்டு படி. காலைக்கு உனக்கு இட்லி சுட்டு வச்சுட்டு போகிறேன். வேலைக்கு போயிட்டு வர சாயங்காலம் ஆகும். மதியத்துக்கு அம்மா சாம்பார் தான் வச்சுருக்கா. நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்து படி. நான் அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு போகிறேன், உன்னை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு. அவள் உன் ரூம் பக்கம் கூட வரமாட்டா. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒழுங்காக உட்காந்து படி. சரிக்கா. ஐயா கதிரு, லட்சுமி புருஷனுக்கு அடிபட்டதுனால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதான் தெரியுமேமா. அதான்யா, அதனாலதான் லட்சுமியோட மாவாலும் இங்க வேலைக்கு வந்திருக்கா. பாவப்பட்ட குடும்பம், சம்பளத்துல கொஞ்சம் ஏத்தி கொடுக்கலாம்யா. அதுக்கு என்னம்மா, உங்களுக்கு என்ன தோணுதோ அது கொடுங்க. உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டேன்யா, கணக்கு எழுதும்போது கரெக்டா எழுதணும்ல. இதுக்கெல்லாம் என்னம்மா கணக்கு? அவங்க நம்ம வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை பார்க்கறாங்கன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு இதை கூட பண்ணலைன்னா எப்படி? அதான்யா இன்னைக்கு சம்பள தேதியா, அதான் அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுன்னு சொல்றதுக்கு தான்யா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் முதல்ல போய் பண்ணையில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. பிறகு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்துக்கலாம். சரியா. இத்தனை வருஷமா நம்ம வீட்டில் தான் வேலை செய்யறா. குறைன்னு ஒன்றும் இல்லை. பாவம், 2 பொம்பளை பிள்ளையா வேற போச்சு. தரகர்கிட்ட சொல்லி மீனாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லணும். அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா லட்சுமியோட பாரமாச்சும் குறையும். பார்க்கவே பாம்போல இருக்கா. மனசே கேட்க மாட்டேங்குது. பாண்டி இருக்காரா? ஐயா, மரத்திலேருந்து விழுந்தாரே, அவர்தான் பாண்டி. அப்படிங்களாமா? சரி சரி. உங்க பேரு? முனியம்மா. முனியம்மாள். இந்தாங்கம்மா உங்க சம்பளம். சரியா, நான் வாரேன். ஐயா உங்க பேரு? அட மச்சான், இங்க தான் இருக்கியா? இன்னைக்கு சம்பள தேதி போல, நம்ம சம்பளத்தை வாங்கிக்குவோம். வாடா. வாய்க்கால தண்ணி எல்லாம் ஒழுங்கா போகுதா? அதுக்கு என்னடா, நல்லா போகுது. நீ மோட்டாரை சரி பண்ணதுக்கு அப்புறம் ரிப்பேரே ஆகல, சூப்பரா ஓடிட்டு இருக்கு.
சரிடா. முருகன். ஏன்டா கதிரு, கேட்குறனேன்னு தப்பா நினைக்காத. நீ பட்டணத்துல போய் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு வந்திருக்கா, இங்க வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. நீ படிச்ச படிப்புக்கு இந்த வேலைலாம் ஏன்டா பாக்குற? ஒரு ஆள் வச்சு பார்க்கலாம்ல. டேய் முருகா, வேலையில எந்த வேலையுமே பெரிய வேலை சின்ன வேலைன்னு கிடையாது. எல்லாம் வேலை தான். அவங்க பார்க்குற வேலைக்கு அதுக்கான சம்பளம் கிடைக்கும், அவ்வளோதானே தவிர இதுதான் பெரிய வேலை இதுதான் சின்ன வேலைன்னு எதுவும் இல்லைடா. உனக்கு தெரிஞ்ச வேலை எனக்கு தெரியாது, எனக்கு தெரிகிற வேலை உனக்கு தெரியாது, அவ்வளோதான். எந்தெந்த வேலைக்கு யார் யார் இருப்பாங்களோ அந்தந்த வேலைக்கு அவங்கவுங்க வேலை செய்வாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த கணக்கு பார்க்கறது சொல்லு, நம்ம அவங்கவுங்க வீட்டு கணக்கு அவங்கவுங்க தானே பார்க்குறோம். அது மாதிரி தான் இதுவும். என் வீட்டு கணக்கு நான் பார்க்குறேன், அவ்வளோதான்டா. இதில் படிப்பு எங்கேருந்து வந்துச்சு? அதையும் தாண்டி என் படிப்புக்கான வேலைக்கு போயே ஆகணும்னு கட்டாயம் வரும்போது நான் போவேன். சரிடா கதிரு, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். படிச்சவன் தான். நல்லா உருத்தா பேசுற. சரி சரி, ஓ சம்பளத்தை வாங்கிக்கோ. வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வேற சம்பளம் கொடுக்கணும். நான் கிளம்புறேன். சரிடா. இவர் முறைக்கிறாரா இல்ல பார்க்கறத முறைக்கிற மாதிரி இருக்கா? பார்க்கறதே முறைக்கிற மாதிரி தான் இருக்கோ, இல்ல கூட்டு விட்டீங்கன்னு அம்மா சொன்னாங்க. ஒரு நிமிஷம் நில்லு. ஐயோ, தினம் தினம் இவர் முகத்துல முழிக்கிறத நினைச்சாலே பயமா இருக்கு. இந்தா. ஏய். ஐயா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இரு. அதான் சம்பளத்தை கொடுத்துட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நிக்க சொல்றாரு? இதையும் வச்சுக்கோ. என்ன பாக்குற? புடி. இல்லையா, அம்மா சொன்னா எங்க 2 பேர் சம்பளம், அப்பா சம்பளம், 3 பேர் சம்பளத்தையும் மொத்தமா வாங்கிக்க சொல்லி. நீங்க தான் மொத்தமா கொடுத்துட்டீங்களே, பிறகு எதுக்கு இது? இது உன் அப்பாவுக்கு அவரோட 6 மாச சம்பளம் இருக்கு, இதை வச்சுக்கோங்க. 6 மாச சம்பளமா? அப்பா வேலைக்கு வராமலே இவங்க 6 மாச சம்பளம் கொடுக்குறாங்க. உங்க அப்பா எங்க தோட்டத்துல பல வருஷமா வேலை பார்க்கறாரு. அவருக்காக நாங்க இதை பண்ணலைன்னா எப்படி? அவர் வேலைக்கு வரலன்னா என்ன? அவரோட சம்பளம் அவருக்கு நாங்க கொடுத்துடுறோம். இந்தா, இதை வாங்கிக்கோ. ஐயா. புடி. நன்றி ஐயா. போய் ஒழுங்கா வேலையை பாரு. இனிமே அர்ஜுன் ரூம் பக்கம் போகிற வேலை வச்சுக்காத. அந்த ரூம் பக்கம் போனேன்னு தெரிஞ்சது போற நீ இந்த வீட்டு பக்கமே வர முடியாது. அர்ஜுன் ரூம் பக்கம் போக கூடாதா? அப்புறம் எப்படி நான் அர்ஜுனை பார்ப்பேன்? என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதியா? போ.